Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல எந்த பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா எப்படி நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வினா வாக்கியங்களை அமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது நேர் வினா வாக்கியங்கள் பாசிட்டிவ் क्वेश्चंस எப்படி அமைக்க போறோம்னு பார்க்க போறோம். Okay, before moving to the video, if you come first time to this channel, please subscribe my channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, இப்ப பாருங்க, நான் போகிறேன் என்கிற ஒரு வாக்கியம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அமைஞ்ச வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். சரியா? இப்ப இதனுடைய ஆங்கில வடிவம் I go. சரியா? அப்ப நான் போகிறேன் நாங்கள் வினா வாக்கியமாக மாற்றினா அப்படி வரும். நான் போகிறேனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே, ஆகவே இதை நாங்கள் வினா வாக்கியமாக மாற்றுவதற்கு நாங்கள் do என்கிற ஹெல்பிங் வெர்பை நாங்கள் யூஸ் பண்றோம். do I go. சரியா? வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா நெகட்டிவ் சென்டென்ஸை அமைக்கிறதுக்கும் குவெஷன் சென்டென்ஸை அமைக்கிறதுக்கும் நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல do or does இந்த ஹெல்பிங் வெர்பை கட்டாயம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். சரியா? ஓகே, இங்க நாங்கள் I என்கின்ற ப்ரோனவுன் இருக்கிறதால do I go வந்து do ஹெல்பிங் வெர்பா பயன்படுத்திடுவோம். ரைட், இப்ப பாருங்க இன்னொரு சென்டென்ஸ். அவன் போகிறான். He goes. சரியா? ஓகே, அவன் போகிறானா என்ற வாக்கியத்தை அமைக்கின்ற போது எப்படி வருது? does he goes. அப்ப இங்க he என்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுனாக அமைந்தபடியால் நாங்கள் does என்கின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி வினா வாக்கியமா மாற்றி இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பொறுத்தவரையில வினா வாக்கியங்களை அமைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு விடயம் தெரிஞ்சா போதும். அதாவது இந்த do does அதன் வேறுபாடு என்ன? do என்றது நாங்கள் IV தேயு மற்றும் ஏனைய ப்ளூரல் நவுன்ஸ்களுக்கும், does என்கின்றது கீசி இட் என்கின்றது easy it என்கின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ்களுக்கும் ஏனைய சிங்குலர் நவுன்ஸ்களுக்கும். சரியா? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுனுக்கும் ஏனைய சிங்குலர் நவுன்ஸ்களுக்கும் இந்த does நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த விடயம் மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நாங்கள் எங்கட ப்ரோனவுன்ஸ்களை எடுத்துக்கொள்வோம். சரியா? இந்த ப்ரோனவுன்ஸ்கள்ல IV தேயுவுக்கு நாங்கள் do ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்தி நாங்கள் வினா வாக்கியமா மாற்றுவோம். வினா வாக்கியமா மாற்றுகின்ற போது நாங்கள் do வாக்கியத்துக்கு முன்னாடி கொண்டு போட்டு எழுதுவோம். சரியா? இப்ப I do. அப்ப எப்படி மாத்தி எழுதுவோம்? do I என்று தரும். சரியா? அதே மாதிரி do we, do they, do you. அப்ப அது verb form பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டடி என்ற வேர்ட் எடுத்துக்கொண்டு போனா do I study, do we study, do they study, do you study. அப்ப வினா வாக்கியம் இது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் அமையும். சரியா? கட்டாயம் நீங்கள் வினா கூறி கடைசியில போட்டே ஆகணும். முன்னுக்கு கேபிட்டல்ல தொடங்க வேண்டும். அப்ப பாருங்க, இதுல சப்ஜெக்ட் நடுவில் வருது. ஹெல்பிங் வெர்பை நாங்க முன்னுக்கு எடுக்கிறோம். வெர்ப் வெர்ப் இந்த பேஸ் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. சரியா? பேஸ் ஃபார்ம் தான் கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது பாருங்க. அடுத்து கீசி இட் என்ற தேர்ட் பர்சன் ப்ரோனவுன்களுக்கும் ஏனைய சிங்குலர் நவுன்ஸ்களுக்கும் பாருங்க நாங்க என்னத்தை யூஸ் பண்ணுவோம்? does யூஸ் பண்ணுவோம். ஹெல்பிங் வெர்பா யூஸ் பண்ணி வினா வாக்கியம் அமைப்போம். ஆக என்ன வரும்? does he, does she, does it. அப்ப எப்படி வரும்? இதுக்குரிய வெர்பை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் does he study, does she study, does it study. அது படிக்கிறதா? அது என்கின்றதுக்கும் ஸ்டடி என்றதுக்கும் தொடர்பில்லை. ஆனா வாக்கியத்தை பாருங்க. சரியா? ஓகே, does it study அது படிக்கிறதா? இதுக்கும் கட்டாயம் நாங்கள் குவேஷன்ஸ் போடணும். குவேஷன் மார்க் போட்டே ஆகும். அப்ப உங்களுக்கு இப்ப இதுல பார்த்தா ஓவராலா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல எப்படி நாங்கள்
கட்டமைக்கிறோம் என்ற விடயம் உங்களுக்கு புரியும். பாருங்க, ஹெல்பிங் verb முன்னாடி இருக்குது, சப்ஜெக்ட் வந்து நடுவில் இருக்குது, verb in the base form வந்து அடுத்ததா இருக்கு. சரியா? கொஸ்டின் மார்க் கட்டாயம் போடுவோம். சரியா? ஓகே, அப்ப நாம ஓகே அப்ப பாருங்க, நாங்க சென்டென்ஸ் பேட்டர்னை பார்ப்போம். சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வருதுன்னு சொன்னா, ப்ளூரல் ஃபார்மா இருந்தா ப்ளூரல்ஸ் நவுன்களுக்கு எப்படி வரும்? அப்ப do நாங்க ஒண்ணு போடுவோம், சப்ஜெக்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. சரியா? கொஸ்டின் மார்க். சரியா? அதே மாதிரி சிங்குலராக இருந்தால், சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் நாங்க முன்னுக்கு டஸ் போட்டு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb கொஸ்டின் மார்க். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சா போதும் உங்களுக்கு. சரியா? ஓகே, அடுத்த இது ரெண்டு எக்ஸாம்பிள பார்த்துக்கொண்டு போவோம். இப்ப நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்ற வசனம் இருக்கு. அப்ப தெரியும் உங்களுக்கு, சப்ஜெக்ட் நான், verb என்ன எழுதுகிறேன், ஆப்ஜெக்ட் என்ன என்ன எழுதுகிறேன், சப்ஜெக்ட் verb-ஓட தொடர்பட்டது என்ன, எழுதுறதோட தொடர்பட்டது என்ன, கடிதம். ஆகவே ஆப்ஜெக்ட் செய்யப்பட பொருள் ஒரு கடிதம். இது ஆங்கிலத்தில் சொன்னா ஐ ரைட் a letter, verb வந்து பேஸ் ஃபார்மாக இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேனா, சரியா? வினா வாக்கியமா வந்திருக்கு. அப்ப இதுக்கு நாங்கள் சரி உங்களுக்கு சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே, இதே நாங்கள் வினா வாக்கியமா மாற்றத்துக்கு உங்களுக்கு தெரியும், நான் என்பது ஐ. ஆகவே நாங்கள் வந்து ஹெல்பிங் verb do ஆகிக்கணும். வினா வாக்கியமா மாற்ற வேண்டும் என்றால் நான் ஹெல்பிங் verb முன்னாடி போடணும். ஆக எப்படி வரும்? do சப்ஜெக்ட் நடுவில் ரைட் verb. but do I write a letter? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேனா. சரியா? ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள், அவன் புத்தகம் வாசிக்கிறான். அப்ப என்ன வரும்? சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே, இப்ப he reads book. அப்ப நாங்க எஸ் சேர்க்கணும், ஏன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த எஸ் சேர்க்கிறது எல்லாம் வந்து புதுசா பாக்குறார்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து என்னுடைய சேனல்ல நீங்க வந்து நான் வந்து ஒரு ஓர்டர்லாம் படிப்பிச்சு கொண்டு வரணும். ஒரு கிராமர் எப்படி நீங்க கட்டாயம் எப்படி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அந்த ஓர்டர்ல தான் ஒரு சிலபஸ் மாதிரி டேபிள் கண்டென்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி முதலாவது வீடியோவே அதான் போட்டான், என்னென்ன படிப்பிக்க போறேன்னு சொல்லி. ஒரு ஓர்டர்லாம் நான் ஒரு கிளாஸ் எப்படி கொண்டு போவேனோ அப்படிதான் கொண்டு போறேன். ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு போறேன். ஆகவே அந்த ஓர்டர் படி நீங்க என்ன செய்யணும், முன்னாடி போட்ட வீடியோக்களை சரியா பார்த்தா தான் நாங்க இந்தியாவில படிக்கின்ற போது உங்களுக்கு சரியா விளங்கும். சரியா? ஆகவே தயவு செய்து go back and study the old videos. ஓகே ஓகே, இப்ப பாருங்க, அது என்ன கொஸ்டின் ஃபார்ம் எப்படி வரும்? அவன் புத்தகம் வாசிக்கிறானா சொன்னா எப்படி வரும்? அவன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் verb. சரியா? ஓகே, அப்ப does he read the book? ஏன் does பாவிச்சினாங்க? அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நாங்க என்ன செய்யறோம், does நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே வினா வாக்கியம் முன்னோடியாக நாங்கள் does ஹெல்பிங் verb முன்னாடி போடுவோம், சப்ஜெக்ட் நடுவில் read. ஓகே, அப்ப does he read the book? ஓகே, ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப சென்டென்ஸ் எப்படி பெருமண்ட பேட்டர்ன் உங்களுக்கு விளங்கிடுது. ரைட். அப்ப நாங்க ஒரு 20 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் இல்லையா நான் கடைசியா போட்ட எக்ஸாம்பிள் இந்த நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம். சரியா? ஓகே, அப்ப அதே வாக்கியங்களை தான் நான் வந்து வினா வாக்கியமா மாற்றி இருக்கேன். ஏன்னு சொன்னா நீங்கள் அப்பதான் எப்படி மாறுதண்ட விடியதை சரியா புரிஞ்சு கொள்வீங்க. சரியா? ஓகே, அப்ப நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. முதல் வீடியோல சொன்ன விடயங்களை கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் நோட் எடுத்து கொண்டீங்களா கோப்பியில ஈஸியா உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் ஹெல்பிங் verb வந்து முன்னாடி போடணும், சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், ஆகவே முன்னாடி போட்டு verb வந்து அடுத்ததா போடும். அப்ப எப்படி வரப்போகுது? does he play football? அப்ப does he play football? அவன் கால்பந்து விளையாடுகிறானா? do kids like to play mobile games? do என்பாவிச்சினாங்க, kids என்றது plural form. ஆகவே do helping verb முன்னாடி போட்டு verb அடுத்ததா போடும். ஓகே, அப்ப do kids like, kids விரும்புகிறார்களா என்னத்துக்கு? to play mobile games, mobile games விளையாட விரும்புகிறார்களா? does he do his homework regularly?
அவன் ஒழுங்காக தனது வீட்டு வேலைகளை செய்கிறானா? Does she wake up early in the morning? அவள் early morningல வந்து எழும்புகிறாளா? Do we speak English every day? ஒவ்வொரு தினமும் நாங்கள் வந்து ஆங்கிலம் பேசுகிறோமா? அதே மாதிரி பாருங்க, do my parents live in Melbourne? மெல்பர்னில் எங்களுடைய பேரண்ட்ஸ் வசிக்கிறாங்களா? Do they go to movie once a week? கிழமையில் ஒருக்கா அவங்க படம் பார்க்க போகிறார்களா? Does she love to play tennis? அவள் வந்து டென்னிஸ் விளையாடுவதை விரும்புகிறாளா? Does it rain here every month? ஒவ்வொரு மாசமும் இங்க மழை பெய்கிறதா? Do we like to take bath in a river? நாங்க வந்து ஆற்றில் குளிப்பதை விரும்புகிறோமா? அதே மாதிரி Does my friend like to live a luxury life? என்னுடைய friend வந்து luxury life விரும்புகிறானா? Does Ravi go to church every week? ஒவ்வொரு கிழமையும் சர்ச்சுக்கு போறானா ரவி? Does he pray 5 times a day? ஒரு நாள்ல 5 தடவைகள் அவன் தொழுகின்றானா? Do trains travel on railway tracks? railway tracksல trains வந்து புகையிரதங்கள் பயணிக்கின்றதா? Does my manager start work on time? சரியான டைம்ல மேனேஜர் வந்து எங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாரா? Do the soldiers fight for the country? ராணுவம் நாட்டுக்காக போராடுகின்றதா? Does the bus usually come late? பேருந்து வந்து தாமதமாக வளமையா வருகிறதா? Does my mother cook every day? எங்களுடைய அம்மா தினமும் சமைக்கிறாரா? Do they play basketball on Monday? அவர்கள் வந்து மண்டேஸ் திங்கட்கிழமைகளில் வந்து பாஸ்கெட்பால் விளையாடுகிறார்களா? Does this chocolate taste very delicious? இந்த சாக்லேட் வந்து மிகவும் சுவையானதாக இருக்கிறதா சொல்ல. ரைட், 20 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிறோம். தயவு செய்து அந்த ஏற்கனவே சொன்ன முதல் வீடியோக்குள்ள சொன்ன விடயங்களையும் கவனத்துல கொண்டு கம்பேர் பண்ணி படியுங்க. சரி, அப்பதான் விளங்கும். ரைட், ஓகே. இப்ப எக்ஸசைஸ் தாரம் பாருங்க. குமார் தினமும் பாடசாலை வருகிறானா? அவன் காலை உணவு சாப்பிடுகிறானா? கமலா தேநீர் தயாரிக்கிறாளா? அவர்கள் இந்தியாவில் வசிக்கிறார்களா? சரியா? விலங்குகள் காட்டில் வசிக்கிறதா? அவன் ஆங்கிலம் வாசிக்கிறானா? சரியா? அப்ப இந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் வந்து ஆங்கில வாக்கியங்களாக டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சரியா? நான் சொன்ன சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது ஹெல்பிங் verb do or does, subject verb என்ற ஆர்டர்ல வந்து வரணும். அதன்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து நெகட்டிவ் க்வெஷன் சென்டென்சஸ் பற்றி பார்க்க போறோம். எப்படி எதிர்மறை வினா வாக்கியங்களை அமைக்கிறது என்று சொல்லி பார்க்க போறோம். ஓகே, if you like this video, please like it and share it. Thank you for your watching, and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, take care, bye.